ஒருபோதும் பணத்தை சேமிக்காதே. இந்த வார்த்தைகள் ஒரு சிறுவனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. ஏனென்றால் அவன் வாழ்நாளில் எல்லோரும் அவனிடம் ஒரே விஷயத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பணத்தை சேமி, எதிர்காலத்திற்காக சேமி, கஷ்டமான நாட்களுக்கு பணம் வைத்திரு. ஆனால் அவனுடைய தாத்தா மட்டும் வேறுபட்டவர். அவர் மெதுவாக புன்னகைத்து சொன்னார், பணத்தை சேமிப்பது மட்டும் போதாது, பணத்தை பெருகச் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிறுவனுக்கு அந்த வார்த்தைகள் உடனே புரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த கதை அவன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பாடமாக மாறியது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் பெரிய கனவுகள் கொண்டவர். ஆனால் அந்த கனவுகளுக்காக அவர் ஒருபோதும் செயல்படவில்லை. ஒவ்வொரு நாளும் கிராமத்தின் நடுவில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு வானத்தை பார்த்து கனவு காண்பார். ஒரு நாள் நான் ஒரு கடை திறப்பேன், மாடுகளை வாங்குவேன், ஒரு நாள் நான் பணக்காரனாவேன் என்று சொல்வார். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் ஒருபோதும் வரவில்லை. மக்கள் ஆரம்பத்தில் அவரை கண்டு சிரித்தார்கள். பிறகு அவருக்காக வருந்தத் தொடங்கினர். ஏனென்றால் அவர் வாழ்க்கை மெதுவாக வீணாகிக் கொண்டிருந்தது. அவருடைய மனைவிதான் அந்த வீட்டின் உண்மையான தாங்கும் தூண். அவள் சமைத்தாள், துவைத்தாள், சுத்தம் செய்தாள். எப்படியோ குடும்பத்தை நடத்தி கொண்டாள். ஒரு மாலை பொழுது அவள் மெதுவாக அவரிடம் சொன்னாள், கனவுகள் அழகானவை, ஆனால் கனவுகளால் வயிறு நிரம்பாது. நமக்கு உணவு தேவை, நமக்கு வேலை தேவை. முதியவர் அவர் மீண்டும் அதே பதிலைத்தான் சொன்னார். ஒரு நாள் நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். ஆனால் வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தன. வீட்டில் இருந்த உணவு குறைந்தது, பணம் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது. வாழ்க்கை இன்னும் கடினமானது. ஒரு நாள் இரவு அவருடைய சிறிய பேரன் மெதுவாக வந்து நின்று, தாத்தா, நம்மிடம் ரொட்டி இருக்கிறதா என்று கேட்டான். பசியால் அவன் முகம் வாடியிருந்தது. அந்த கேள்வி அந்த முதியவரின் இதயத்தை துளைத்தது. பாட்டி அலமாரியை திறந்தாள். அது காலியாக இருந்தது. ரொட்டி இல்லை, அரிசி இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த நொடியில்தான் அந்த முதியவர் வாழ்க்கையின் மிக கடினமான உண்மையை உணர்ந்தார். கனவுகள் நல்லவை, ஆனால் கனவுகள் மட்டும் ஒரு குடும்பத்திற்கு உணவளிக்காது. அன்று இரவு அவரால் தூங்க முடியவில்லை. அவர் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தார். பல வருடங்கள் இழந்துவிட்டதை முதல் முறையாக உணர்ந்தார். அடுத்த நாள் காலை அவர் வாழ்க்கையில் முதல் முறையாக வேறு ஒரு முடிவை எடுத்தார். அவர் வெளியே சென்றார், வேலை தேடினார். அவர் வயலில் கூலித் தொழிலாளியானார். வெயில் கடுமையாக சுட்டெரித்தது. நிலம் வறண்டு இருந்தது. அவர் கனமான கருவிகளை தூக்கினார். நீண்ட நேரம் வேலை செய்தார். அவருடைய முதுகு வலித்தது. கைகள் கடினமானது. ஒவ்வொரு இரவும் அவர் சோர்வாக வீட்டிற்கு திரும்பினார். ஒரு நாள் பேரன் கேட்டான், தாத்தா, இன்று என்ன சம்பாதித்தீர்கள்? அவர் தன் சிறிய வருமானத்தை காட்டி மெதுவாக சொன்னார், இது மிகவும் குறைவு, ஆனாலும் இது ஒன்றுமில்லாததை விட நல்லது. ஆனால் விரைவில் அவர் இன்னொரு உண்மையை புரிந்து கொண்டார். பணம் வந்ததும் உடனே போய்விட்டது. அது உணவுக்குச் சென்றது, மருந்துக்குச் சென்றது, கட்டணங்களுக்குச் சென்றது. ஆனால் வாழ்க்கையின் பிரச்சனைகள் அப்படியே இருந்தன. கூரை இன்னும் ஒழுகியது. வீட்டில் இன்னும் தட்டுப்பாடு இருந்தது. அவர் உழைத்தார், ஆனால் முன்னேற்றம் இல்லை. ஒரு நாள் கிராமக் கடையில் சில ஆண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் சொன்னான், வாழ்க்கையின் ரகசியம் என்ன தெரியுமா? பணத்தை சேமிப்பதுதான். சேமித்தால்தான் பாதுகாப்பு. இந்த வார்த்தைகள் அந்த முதியவரின் மனதில் பதிந்துவிட்டன. அன்று இரவு அவர் ஒரு பழைய கண்ணாடி ஜாடியை எடுத்தார். அதை கட்டிலுக்கு அடியில் மறைத்தார். ஒவ்வொரு வாரமும் அதற்குள் சில நாணயங்களை போடத் தொடங்கினார். ஒரு நாள் பேரன் அந்த ஜாடியை கண்டுபிடித்து கேட்டான், இது என்ன தாத்தா? அவர் புன்னகைத்து சொன்னார், இதுதான் நம்ம எதிர்காலம். மாதங்கள் கடந்தன. ஜாடி மெதுவாக நிரம்பியது. முதியவருக்கு ஒரு பெருமை தோன்றியது. ஆனால் ஒரு நாள் அவர் சந்தைக்கு சென்றபோது அதிர்ச்சியடைந்தார். அவர் சேமித்திருந்த பணத்தில் முன்பு வாங்கிய அளவுக்கு பொருட்கள் வாங்க முடியவில்லை. விலைகள் உயர்ந்துவிட்டன. அப்போது அவர் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்ந்தார். பணத்தை சேமிக்கலாம், ஆனால் அது வளரவில்லை என்றால் அதன் வலிமை மெதுவாக குறைந்துவிடும்.
அந்த மாலை அவர் அமைதியாக வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தார். அப்போது அண்டை வீட்டுக்காரர்கள் சிலர் முட்டைகளையும் பாலையும் சுமந்து சென்றார்கள். அவர்களின் முகத்தில் பயமில்லை, அமைதி இருந்தது. அந்த காட்சி அவரது மனதில் ஒரு சிறிய யோசனையை விதைத்தது. அவர் சேமித்திருந்த பணத்தை எடுத்து சில மெலிந்த கோழிகளை வாங்கினார். அந்த சிறுவன் மகிழ்ச்சியில் அவற்றை சுற்றி ஓடினான். அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான், தாத்தா, இப்போ நமக்கே ஒரு முட்டை தொழிற்சாலை. முதலில் அவர்களுக்கு கிடைத்த முட்டைகளை விற்றார்கள், சிலவற்றை சாப்பிட்டார்கள். வந்த பணத்தில் சில கோழிகளை வாங்கினார்கள். மெதுவாக கோழிகள் அதிகரித்தன. மெதுவாக வருமானமும் அதிகரித்தது. முதியவர் இப்போது வெறும் உழைப்பாளி மட்டும் இல்லை, அவர் சிந்திக்கத் தொடங்கினார், கணக்கு பார்க்க தொடங்கினார். சம்பாதித்த ஒவ்வொரு காசையும் பதிவு செய்தார். அந்த வீட்டில் முதல் முறையாக ஒரு புதிய உணர்வு வந்தது. அது பணம் மட்டும் இல்லை, அது நம்பிக்கை. ஒரு நாள் அவர் தன் கையில் ஒரு முட்டையை வைத்துக்கொண்டு பேரனிடம் சொன்னார், இந்த முட்டை ஒரு ஜாடி நிறைய பணத்தை விட சக்தி வாய்ந்தது. பிறகு அவர் மெதுவாக சொன்னார், பணம் தீர்ந்து போகலாம், பணத்தின் மதிப்பு குறையலாம், ஆனால் பணத்தை சரியான வழியில் பயன்படுத்தினால் அது உயிரைப் போல வளரத் தொடங்கும். அந்த நாளிலிருந்து அவர் எல்லோரிடமும் ஒரே விஷயத்தையே சொல்லத் தொடங்கினார். பணத்தை சேமிப்பது மட்டும் போதாது, பணத்தை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறிய தொடக்கம் கூட ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றிவிடும். சேமிப்பு பாதுகாப்பை தரலாம், ஆனால் வளர்ச்சிதான் வாழ்க்கையை மாற்றும்.